எங்க போய் தொலைஞ்சானா? நீ உடனே திட்ட ஆரம்பிச்சிடாத. அவன் ஃப்ரெண்டுக்கு ஏதோ ஆக்சிடென்ட், ஒரு உயிரை காப்பாத்திட்டு வந்திருக்கான் பாரு. அவன் உடம்பெல்லாம் எவ்வளவு ரத்தம் பாரு. எல்லாம் அவன் ஃப்ரெண்ட் ரத்தம் தான். என்னடா ஆச்சு? இல்லடா, எனக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. எப்படியாவது இந்த ஃபங்க்ஷனை நிறுத்தி ஆகணுமே. என்ன பண்றது? வண்டியில பெட்ரோல் இல்லாம அங்க இருந்து ஓடியே வந்திருக்கான்டா. இந்த மாதிரி ரத்தக்கரையோட இந்த ஃபங்க்ஷனை செய்யக்கூடாதுல்ல. பரவாயில்ல, நீ நான் செய்யறேன். இல்லப்பா, அது தப்பு. ஐயரே, நீங்க தான் சொல்லுங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா. ஒரு உயிரை காப்பாத்தி நல்ல காரியம் தானே பண்ணிட்டு வந்திருக்காரு. கெட்டதுக்கு போயிட்டு தான் வரக்கூடாது. பசங்களை உட்கார சொல்லுங்க. முகூர்த்த நேரம் போய்கிட்டு இருக்கு. போய் உட்கார் போ. நம்ம நினைச்சது ஒண்ணு, இங்க நடக்கிறது ஒண்ணா இருக்கே. பங்கு தொலைச்சிட்டானே, எப்படி வந்திருப்பான்? கண்மணி, என்னம்மா இன்னும் நின்னுகிட்டு இருக்க? உட்காரு. உட்காருடி. போடா, நீ போ. வீரா உட்காருமா. வீரா நீயும் உட்காரு. போடா, போய் உட்காரு. பாத்து உட்கார். மாறா, மாறா, நான் கூப்பிடுறது கேக்குதா? இங்க பாரு, உன்னை நம்பி வந்தவன் நிக்கிறான். பாரு, வீரா அழுற பாரு. கண்ணை திறந்து பாரு. யார் இத பண்ணிருப்பா? எப்படி? இவனை குத்துறதுக்கு ஏரியாவில் ஆளா இல்ல. குடிச்சிட்டு எவ்வளவு பேர்கிட்ட மம்பு பண்ணிருக்கான். அதுல எவனா ஒருத்தன் செஞ்சிருப்பான். இவனுக்காக புதுசா எதிரி முளைச்சா வரப்போறான். முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும்னு சொல்லுவாங்க. அதான் இவன் விஷயத்துல நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுதான் நீ இங்க இருக்காத, சூரத்துக்கு போ, அங்க போ, இங்க போன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். கேட்டானா இவன்? பாத்தியம்மா வீரா, இவன் கூட சேர்ந்து வாழ வேணாம்னு சொல்றதுக்கான காரணம் புரிஞ்சிடுச்சா? ஏன்னா இவனை சுத்தி நிறைய வம்பு வழக்கு பிரச்சனைகள்னு இருக்கு. அது அவனை பாதிச்சா உன்னையும் பாதிக்கணும் தான் நான் வேண்டான்னு சொன்னேன். ஏன்னா அவன் எந்த நிலைமையில இருக்கா? இப்ப பேசுற பேச்சா இது? கொஞ்சமாவது உனக்கு அப்பான்னு மனசுல ஏதாவது இருக்கா? உன் மனசு இறங்கவே இறங்காதா? இந்த நேரத்துல போய் அவனை, ஐயோ கடவுளே கடவுளே. நான் அவனை கெட்டு போயின்னு எதுவும் சொல்ல வள்ளி. நான் ஒண்ணும் அந்த அளவுக்கு மோசமானவன்லாம் ஒண்ணும் இல்ல. இவனோட இந்த நிலைமைக்கு யாரோ எல்லாம் காரணம் இல்ல. அவன் நிலைமைக்கு அவன் தான் காரணம்னு நான் சொல்றேன். நல்லவனா இருக்கிறவனுக்கெல்லாம் இந்த பிரச்சனை எல்லாம் வராது. தப்பா வாழ்ந்துட்டு திருந்தி வாழணும்னு நினைக்கிறவனுக்கு தான் இதெல்லாம் நடக்கும். நீ இன்னைக்கு இப்படி நடந்துருச்சேன்னு அழுதுகிட்டு இருக்க. நான் தினம் தினம் இப்படி ஏதாவது நடந்துருமோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். அதனாலதான் இவனை டெய்லி திட்டிக்கிட்டே இருந்தேன். பாப்போம், நம்மளால என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்வோம். மத்தபடி எல்லாம் கடவுள்கிட்ட இருக்கு. மாறா, 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 கண்ணு தோற. மாறா, மாறா, கண்ணு தோற. பாருடா எப்படி கிடக்குறான். மாறா, நமக்கு ஆகாதவங்க யாரோ தான் அப்படி பண்ணிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் நீதான காரணம். நீ என்ன சொல்ற? இந்த ஃபங்க்ஷன் நடக்க கூடாதுங்கிறதுக்காக நீ எந்த எக்ஸ்ட்ரீம் போவன்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா மாறனை கொலை பண்ற அளவுக்கு நீ போவன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல கண்மணி. எங்க இருந்து உனக்கு இந்த மாதிரி புத்தி வந்துச்சு? நிறுத்துறியா? நீ ஃபர்ஸ்ட் என் கூட பிறந்த தங்கச்சி. நீ என்ன புரிஞ்சு வச்சுக்கிட்டது இவ்வளவுதானா?
மத்தவங்க எனக்கு கொலகாரி பட்டம் கொடுத்தா கூட பரவாயில்ல, ஏன் எனக்கு கொலகாரி பட்டம் கொடுக்கறல்ல? அப்போ மாறனோட நிலைமைக்கு யார் காரணம்? மாமா சொன்ன மாதிரி அதுக்கு யார் வேணாலும் காரணமா இருக்கலாம், ஆனா நான் காரணம் இல்ல. உன் புருஷன் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரக்கூடாது, இந்த ஃபங்க்ஷன் நடக்க கூடாதுன்னு நான் நினைச்சேன். அதெல்லாம் உண்மைதான், அதுல உனக்கு எந்த டவுட்டும் வேண்டாம். இப்ப அதெல்லாம் மீறி இந்த ஃபங்க்ஷன் நடந்ததுல எனக்கு வருத்தம் இருக்கதான் செய்யுது, கோவமா கூட இருக்கு. ஆனா அவனை கொன்னுதான் இந்த ஃபங்க்ஷனை நிறுத்தணுங்கிற அளவுக்கு நான் மோசமானவ கிடையாது. மாறனை கொல்லணும்னு நினைச்சிருந்தா இந்த வீட்டுக்கு வந்த முதல் நாளே நான் அதை செஞ்சிருப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவனை சாகடிக்கிறதெல்லாம் ஒரு தண்டனையே கிடையாது. காலம் முழுக்க அவன் கஷ்டப்படணும். நம்ம அண்ணன் இல்ல, அவரை கொன்னதை நினைச்சு அவனை ஃபீல் பண்ண வைக்கணும். அதுதான் என் எண்ணம். அததான் இப்ப வரைக்கும் நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா இப்படி நடக்கும் நானும் எதிர்பார்க்கல, இத நான் செய்யவும் இல்ல. இப்ப கூட இத நம்புறதும் நம்பாததும் உன் இஷ்டம், ஆனா இதுதான் உண்மை. உன்கிட்ட வந்து நான் செய்யலன்னா ப்ரூவ் பண்ணிட்டு இருக்க முடியாது. இதுக்கு பின்னாடி யார் இருந்தாலும் அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். ஒருவேளை நீயா இருந்த உன்னை நான் அக்கான்னு கூட பார்க்க மாட்டேன்.